இந்த வீடியோவில் நான் உங்களை 18 சித்தர்களில் மூலிகையை தங்கமாக மாற்றின போக சித்தரோட சீடரான கொங்கண சித்தர் 60 வருஷத்துக்கு மேலே சிவபெருமானை நோக்கி தவ செஞ்ச சூரிய மலையில் உள்ள 50 அடி குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இப்படி குழந்தையாவே மாறிடணும். இந்த இடத்துக்குலாம் வந்துட்டா அருமையாக இருக்காரு. வேற லெவல் இருக்காரா ஐயா? கொங்கண சித்தர் கோவிலுக்கு செல்லும் வழி கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கு நாகதேவதையோட ஒரு சிற்பம் பாருங்கள். புடைப்பு சிற்பமாகவே வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து இது வர இருக்குது. இந்த மாதிரி எங்கேயுமே பார்க்கலாம் மக்களே. வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். வால் பகுதியிலேருந்து இங்கே பாருங்கள் தலைப்பகுதி வர கிட்டத்தட்ட ஒரு 30 அடி இருக்கும் கண்டிப்பாக. கொங்கண சித்தர் தவம் பண்ண கிட்டத்தட்ட 60 வருஷமாக அவர் தவம் பண்ண ஒரு குகையை தேடி போய்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொங்கண சித்தரையும் அவங்களுக்கு காமிக்க போகிறேன். அவரை பற்றின ரொம்ப விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். பதினெட்டு சித்தர்களில் ஒரு முக்கியமானவர் கொங்கணர். கொங்கண தேசம், அதாவது கேரள மாநிலத்தில் சேர்ந்தவர். ராஜாவுக்கு இளவரசனாக பிறந்தவர். தன்னோட எல்லா சுக வாழ்க்கையும் விட்டுட்டு சித்தராயிட்டார். நம்ம போக சித்தர் இருக்கார் பாருங்க, அவரோட சீடர்னு சொல்லப்படுது. நாங்கள் தொடர்ந்து அவரோட குகைக்கு போவோம். அவர் உலாவி தெரிஞ்ச இந்த மலையை ஃபுல்லாக நம்மளும் உலாவி சுற்றுவோம். அவரோட அந்த வைப்ரேஷனை உணர முயற்சி பண்ணுவோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்ரு அப்படியே உள்ளே ஏறி வந்திருக்கோம் செங்குத்தா. எவ்வளோ பெரிய பாறை இடுக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல விநாயகர் இருக்கார். மயிலோட வள்ளி தெய்வானையோட முருகன் இருக்கார் பாருங்கள். நம்ம தேடி வந்த கொங்கண சித்தர் இங்கே தான் இருக்கார் பாருங்க. அவரோட முழு உருவ சிற்பம் இருக்குது பாருங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மலை அவ்வளோ ரொம்ப பக்கத்திலே இருக்குது. ரொம்ப தூரமாக ஏற வேண்டியதில்லை. நாங்கள் பாருங்கள் ஏறி ஒரு 10 நிமிஷத்துலேயே அவரோட கோவிலுக்கு வந்தாச்சு பாருங்க. கொங்கண சித்தருக்கு பக்கத்தில் இருக்கிற பெண் தெய்வம் யாருன்னு உங்களுக்கு கேள்வி வந்திருக்கும். அந்த பெண் தெய்வத்தோட பேர் பாலாம்பிகை. நம்ம இதுக்கு முன்னாடி கன்னிவாடியில் போகர் சித்தர் நவபாசன முருகன் சிலை செஞ்ச மலைக்கு போயிருப்போம். அப்போ அங்கேயும் இந்த பாலாம்பிகையை வாழைன்னு பேரில் பார்த்துருப்போம். போகரோட சீடரான கொங்கணரும் வாழையம்மனை வழிபட்டிருக்காரு. பாலாம்பிகை வாழை பால திருப்புர சுந்தரின்னு சொல்கிற இந்த 9 வயசு சிறு பெண் குழந்தை அம்மனோட சிறுவயது ரூபம். 18 சித்தர்களில் போகர் கொங்கணர் உட்பட எல்லா சித்தர்களும் அட்டமா சித்துக்களையும் ஞானத்தையும் பெற வாழையம்மனை ரகசியமாக வழிபட்டிருக்காங்க. குறிப்பாக கொங்கண சித்தர் வாழை வழிபாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, கொங்கணவர் வாழையம்மனை வழிபட வாழை கும்மின்னு ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. இதுவரை நம்ம ரொம்ப மலைகளுக்கு பயணம் பண்ணி ரொம்ப சித்தர்களை பார்த்துருப்போம். இதுவரை நம்ம பார்த்த வகையில் 9 வயது வாழையம்மனோட சிலையை வச்சு வழிபடுறது போகரும் அவரோட சீடரான கொங்கண சித்தரும் மட்டும்தான். கொங்கண சித்தர் கோவிலை தாண்டி அப்படியே மேலே ஏறினோம்னா சிவன் கோவில் இருக்குது. அதையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்கள்.
இயற்கையிலே அமைஞ்ச இவ்வளோ பெரிய பாறை. அதுக்கு கீழே வந்து கொங்கண சித்தர் வந்து தவம் பண்ணியிருக்காரு. 60 வருடங்களாக தவம் பண்ணியிருக்கார். அப்புறம் வந்து நீங்கள் பொன்னூதி மலை கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து அவர் வந்து 800 வருடங்கள் தவம் பண்ணியிருக்கார் தொடர்ந்து. அதுக்கப்புறம் தான் இங்கிட்டலாம் வந்திருக்கார் அவர் சிவ வழிபாட்டுக்கு. இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு 100 அடி மேலே ஏறி போனால் மேலே வந்து சிவன் கோவில் இருக்குது. அங்கே ஒரு குகை இருக்குது. உள்ளக்க நம்ம தவழ்ந்து போகணும் அந்த சிவனை பார்க்க. இங்கே பாருங்க அம்புக்குறிகள் இருக்குது. அம்புக்குறியை பார்த்து தான் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் அவரோட சிலை பார்த்தீங்கல்ல, அந்த இடத்துல தான் அவர் வந்து 60 வருடங்களாக தவம் செஞ்சுருக்காரு சிவபெருமானை நோக்கி. அவரோட சிலைக்கு பின்னாடியே ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது. அங்கே தான் உட்காந்துருந்துருக்காரு. இப்போ போகிறது வந்து மேலே வந்து குகைக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது. நம்ம அதை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். இந்த இருக்குது. தமிழரசியம்மா, இப்போ எங்கே போகிறோம்? கொங்கண சித்திரை பார்க்க போகிறோமா? ஆ ஆமாம், அங்கே போகிறோமா? தானம் பண்ணிட்டு வரோம். ரத்த தானமா அன்னதானமா? தியானம் தியானம். சரி சரி சரி. பாருங்கள், அப்படியே எல்லாரையும் கூட்டிகிட்டு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஒரு 14 பேர் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். மணி வந்து 4 மணி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருட்ட ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு 1 ஹவரில் இந்த இடம்லாம் கருங்கும்னு ஆயிரும். அதுக்குள்ளேயும் நம்ம பார்த்துட்டு இறங்கிடணும். இந்த இடமே எப்படி இருக்குன்னா அந்த குகை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்தாலே பயமாக இருக்குது. செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கோம் மக்களே. அருமையான காடு. ப்ரோ என்னாச்சு? பொறுமையாக வாங்க, அவசரம் இல்லை. கஷ்டமாக இருக்கா? இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டால் தான் சித்தர்களோட ஆசை நம்மளுக்கு கிடைக்கும். அவங்கள தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு மக்கள், இந்த குகைக்கு பக்கத்தில். வந்தாச்சு மக்களே. இந்த குகை தான் பாருங்கள். இந்த குகையில் தான் நம்ம அப்படியே நீந்தி போகணும் உள்ளக்க. குகைக்குள்ளே நீந்தி போனால் உள்ளக்க வந்து சிவலிங்கம் இருக்குது. அவரை போய் கும்பிடாமல் வரக்கூடாது. வந்தாச்சு பாருங்கள். இயற்கையில் அமைஞ்ச ஒரு குகை அமைப்பு தான். இங்கேயும் அருமையான ஒரு சிவலிங்கம், சுயம்புலிங்கம் இயற்கையிலே அமைஞ்ச ஒரு சின்ன குகையில் இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்கார். இங்கே வந்து அவ்வளோ அருமையாக இருக்கார். அவரை வணங்கிட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து குகைக்குள்ளே போய் இருக்கிற சிவனை போய் வணங்குவோம். மாடி பார்த்தீங்களா? நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அங்கேயே அவ்வளோ இருட்டாயிடுச்சு. ஏன்னா 4 மணி ஆயிடுச்சு. உள்ளக்க வந்து கடுமையாக வெக்க இருக்க போது அது மாதிரி துளி கூட வெளிச்சம் இல்லை. டார்ச் அடிச்சு தான் போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாமே வந்து வவ்வால்களோட வாழிடம் இது. அப்படியே போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. அவசரப்படாதீங்க, பொறுமையா பொறுமையா மண்டையில அடிச்சு போகுது. அத்தனை பேர் ஒரே டைம்ல உள்ள போக முடியாது. ஆமா, ஒரு ஆளா போயிட்டு வாங்க. இங்க உட்காருங்க, ஒரு சிலர் பத்தி உட்காருங்க. உள்ள போனவங்க சாமி கும்பிட்டுவாங்க. ஒரு ஆளா கும்பிடலாம்.
உள்ளக்க வந்து அட் அ டயத்தில் எல்லாரும் போக முடியாது, அதனால் 1 by 1 தான் போக முடியும். அவங்க முடிச்சுட்டு வரட்டும். அவங்க கும்பிட்டுட்டு வரட்டும், அப்புறம் நம்ம போகலாம். நான் வரும்போது இங்கே இது இருந்தது, ஓப்பன் சின்னதாக இருந்தது. இப்போ உடச்சிருப்பாங்க. அப்படியா? இவ்வளோதான் இருந்தது. ஒரு ஆள் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. நான் வரும்போது இல்லை, மக்கள் அதிகமாக வர 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 இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. நான் வரும்போது இவ்வளோ பெருசு இருந்துச்சு, ஓப்பன் இருந்துச்சா? ஒரு 5 பேர் ஒரே டைமில் உட்காரலாம். அன்பு எப்படி இருக்கு? அதான் தியானங்கிறது தெரியாதவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா தானாக தியானத்தை உணர்ந்துருவாங்க. எனக்கு முத வரும்போது ஏதோ ஒரு உலகத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் என்கிட்ட கேட்குறவங்க எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு அனுபவம் கொடுக்கும் இந்த இடம். அது நான் வந்தப்போ ஈவினிங் டைமில் வந்தேன். இங்கே அந்த பயங்கிறதே ஒன்றும் இல்லை. யாரோ நம்ம கூட எனி டைம் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துட்டே இருந்தது. அது சித்தர்கள் இவங்களாம் அவங்களாம் நமக்கு சொல்ல முடியாது. அவங்க எந்த ரூபத்தில் வேணால் வருவாங்க. அந்த இருட்டுலேயும் நாங்கள் 2 பேர் தான் வந்திருந்தோம் அந்த டைமில். கும் இருட்டு, ஒரே ஒரு லைட்டு தான் இருந்துச்சு, ஒரே ஒரு விளக்கு தான் இருந்துச்சு. அதை நம்பி தான் நாங்கள் வந்தோம். அந்த ஜோதியில் அந்த சிவனோட அவ்வளோ ஃபேஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக தெரிஞ்சுது. சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோதியினுடைய வடிவத்தில் பார்க்குறது ஒரு வெள்ளை கலரில் பிரைட்டாக சூப்பராக தெரிவார். அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மக்களே, அது மாதிரி நம்ம அன்போட வாயிலிருந்து வர்றதும் வந்து அந்த வார்த்தையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு மாதிரியான வார்த்தையாக இருக்கும். என்னென்னா ஒரு சித்தன் பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வார்த்தையாக தான் வரும். யோசிக்கவே மாட்டான். வரும்போதே வந்து அந்த சித்தன் வாக்காக தான் வரும். அதனால தான் அன்புகிட்ட கேட்குறது. அன்புக்கு உண்மையிலேயே அந்த அருள் இருக்குது. எல்லாம் அவங்க கொடுத்த அந்த இதுதான். அண்ணன் என்னண்ணே வேர்த்து போச்சு? இந்த இடத்துல இருக்க முடியல, அவ்வளோ உச்சம். ஏறி வந்த டயர்டு அப்படியே உள்ள போயிட்டாப்ல. நம்ம உடம்புல உள்ள கெட்ட இதெல்லாம் வெளியே வரும். எப்படிண்ணா இருக்கு? நல்லா இருக்கா? கொங்கண சித்தரோட அருள் கிடச்சிருச்சு. 10 நிமிஷம் அப்படிங்க உட்காருங்க. என்ன விஷயமா? உள்ள போய் தியானம் போகலாமா? உள்ள போய் தியானம் பண்ணிட்டு அன்பு போ, நீ போகல? போ பார்த்து இடிச்சிடான் போ. எந்திரிச்சோம்னா பாறையில் இடிச்சிடும். பார்த்து மேலே எந்திரிச்சிடாதீங்க. தம்பி இருப்பா போய்க்கலாம். ஒரு 2-3 பேர் தான் இங்கே வர முடியும். அந்த அளவுக்கு தான் இந்த இடம் வந்து ரொம்பவும் கவனமாக வந்துட்டு கவனமாக போகணும். இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். புதுசாக வரவங்க கவனமாக வாங்க. பாருங்க இப்படி குழந்தையாவே மாறிடணும் இந்த இடத்துக்குலாம் வந்துட்டா. ஏன்னா வந்து நம்ம வளர வளர தானே நம்மளுக்கு வந்து எல்லா அறிவு வளரும் போது எல்லா ஆசைகளும் கூட எல்லா கெட்ட குணங்களும் வளர்ந்துருது. இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே உண்மையிலே எல்லாத்தையும் விட்டுட்டு குழந்தையாவாங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பான ஒரு ஆசி உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துக்கு வந்ததே வந்து சும்மாலாம் வர முடியாது. கொங்கண சித்தரோட அருளும் சிவபெருமானோட அருளும் 100% இருந்தால் மட்டும்தான் இங்கெல்லாம் வர முடியும். இங்கே பாருங்கள், ஐயாவை பாருங்கள், அருமையாக இருக்கார். வேறு லெவல் இருக்காரா ஐயா? அருமையில் வேறு லெவலில் இருக்கார். பார்த்தாலே அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பிரகாசமாக இருக்குது. நந்தி தேவரும் அதே மாதிரி ரொம்ப சின்னதாக அழகாக இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் அமர்ற மாதிரியான ஒரு சின்ன குகை. இந்த இடத்துல எந்த நேரமும் இந்த ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஜோதி வெளிச்சத்தில் ஐயாவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஜோதியோட வெளிச்சத்தில் ஐயாவை பாருங்கள். அப்படி மெதுவாக போங்க, தலை அடிச்சிடாம போங்க. கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்து பார்க்குறதுனா பார்த்துட்டு போய்க்கலாம். பார்த்து போங்க, பார்த்து. சிகப்புல வேறு கொஞ்சம் பார்த்து போகலாம் பாருங்க. பார்த்து போ. அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி பாருங்க. அதான் அது உடனே பார்த்தா தலையாட்டிக்கிட்டு இருக்கு. வந்துரு, பார்த்து வா, பார்த்து இருக்கு அவன் வச்சுருக்கான்.
உள்ளே வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ வேறு வழிஞ்சாலும் நல்ல ஃபீலிங், ஒரு சூப்பரான ஃபீலிங்கு, சொல்ல முடியல. அதை வெளியே வந்தோன்னே இந்த காற்று இது பட்டோன்னே வேறு லெவலில் இருக்குது, முழுமையடைந்த மாதிரி இருக்குது நம்மளோட வேண்டுதல்லாம். இந்த இடத்துல வந்து நம்ம கொங்கண சித்தரையும் நம்ம சிவபெருமானையும் சூப்பராக வணங்கிட்டோம். இன்னும் ரொம்ப மக்கள் நம்ம 14 பேர் வந்திருக்கோம், வணங்கிக்கிட்டு இருக்காங்க. வணங்கிட்டு வந்தோன்னே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. ரொம்ப ஆசை, ரொம்ப நாள் ஆசை, இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. நம்ம வந்து தொடர்ந்து 18 சித்தர்களில் ஏகப்பட்ட சித்தர்களை வந்து உங்களுக்கு காமிச்சிருப்போம். இன்னும் வந்து நம்ம வந்து எல்லா சித்தர்களையும் தேடி பயணம் பண்ண போகிறோம். இன்னும் நம்ம எந்த சித்தர்கள்லாம் பார்க்கலையோ தொடர்ந்து பார்க்க போகிறோம். கொங்கண சித்தர்னுடைய உண்மையான பேர் என்னன்றது இப்போ வரலையும் தெரியலைங்க. அவர் வந்துட்டு கேரளா நாட்டில் ஒரு மன்னனுக்கு வந்துட்டு மகனாக பிறந்து இளவரசனாக வளர்ந்தவர். அவர் வந்துட்டு மான்களை புலிகளை அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடிக்கிட்டே வந்தது தான் வந்துட்டு தாராபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்னூதி மாமலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்தார். அங்கே வந்துட்டு மான்கள் எல்லாத்தையுமே வேட்டையாடிட்டு அந்த ரத்தத்தெல்லாம் வந்துட்டு அவர் கழுவிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வெட்டின மான்கள் புலிகள் எல்லாமே வந்துட்டு உயிரோடு வந்துச்சுங்களாமா. அப்போ அவருக்கு வந்து ஒரு அசரீரி ஒன்று கேட்டிருக்குது, நீ வந்துட்டு மறுபடியும் ரிட்டன் உன் இடத்துக்கு போகாத, நீ இங்கேயே இருந்து இங்கே இருக்கிற கஷ்டப்படுற மக்களுக்கு எல்லாமே வந்துட்டு உன்னால் முடிஞ்ச உதவியை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குது. அவர் வந்துட்டு அதையவே நினச்சி ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. யார் இந்த அசரீரி, அதையே நம்மக்கிட்ட வந்து சொல்லணும், நம்மளால் என்ன பண்ண முடியும், நானே வேறு நாட்டுக்காரன், இங்கே வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக அவர் அங்கேயே இருந்திருக்கிறாரு. தன்னோட நாட்டுக்கு வந்து திரும்பி போகாமல் அங்கேயே இருந்திருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகர் அவர் வந்துட்டு சிவன் வந்துட்டு உன்னை தான் சொல்லியிருக்கிறாரு, நீ வந்துட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு உன்னால் முடிஞ்ச உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சில சித்து வேலைகள்லாம் வந்துட்டு அவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த பொன்னூதி மாமலையிலே இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாத்தையுமே பறித்து அதை வந்துட்டு பொண்ணாக மாற்றி அங்கே இருக்கிற கஷ்டப்படுற மக்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த பொண்ணை வந்துட்டு எப்படி செய்யணுன்ற சூட்சமத்தையும் வந்து சொல்லி கொடுத்துட்டு என்ன எப்படி பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே இருக்கிற மூலிகைகளை பறித்து தீ மூட்டி ஊதி ஊதி பொண்ணாக மாற்றினதுனால தான் அந்த ஊருக்கு பேர் வந்துட்டு பொன்னூதி மாமலை அப்படின்ற பேரே வந்தது. இந்த மாதிரியெல்லாம் அவர் ரொம்ப பண்ணி நிறைய பேர்த்துக்கு நல்ல ஹெல்ப்பெல்லாம் பண்ணி மக்கள் வந்து செல்வ செழிப்பு ஆனதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து பேராசை வந்துருச்சு. இவர்கிட்ட போனால் நிறைய கொடுக்குறாரு, அப்போ அடிக்கடி போயிட்டு வர அவர்கிட்ட சொல்லி நம்ம வாங்கிட்டு வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட கொங்கணர் என்ன பண்ணியிருக்கிறார், போகர்கிட்ட போயிட்டு ஐடியா கேட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி ஆகுது நான் என்ன பண்ணணுன்ட்டு. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, இனிமேல் தங்கமாவோ பொண்ணாவோ மாற்ற வேண்டாம், இனிமேல் வந்துட்டு இந்த மருத்துவ குணங்களுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மருத்துவ குணங்களுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு மக்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லான உடனே ஓகே நம்ம இந்த இடத்துல ரொம்ப வருஷம் இருந்துட்டோம், கிட்டத்தட்ட 800 வருஷம் அந்த பொன்னூதி மாமலையில் அவர் இருந்திருக்கிறாரு. 800 வருஷம் நம்ம அங்கே இருந்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கான மோட்சம் எங்கே கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய மலை காடுகள்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கிறாரு. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகை. அந்த குகையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷ காலமாக அவர் வந்துட்டு தவம் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு யாசகம் கேட்டு போயிருக்கிறாரு. யாசகம் அப்படின்னா பிச்சைன்னு சொல்லுவாங்க. யாசகம் கேட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு யாசகம் கேட்டிருக்கிறாரு. அந்த யாசகம் கேட்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் தலைக்கு மேலே ஒரு கொக்கு ஒன்று பறந்துருக்குது. அந்த கொக்கு வந்துட்டு அவர் மேலே எச்சம் போட்டுருச்சு. எச்சம் போட்டதுனால அந்த கொக்கை வந்து முறைச்சி பார்த்துருக்கிறாரு. முறைச்சி பார்த்த அந்த கணமே வந்துட்டு அந்த கொக்கு எரிஞ்சு போயிருக்குது. அப்போ இவர் நினச்சிக்கிட்டாரு, அப்போ நம்ம முறைச்சி பார்த்தோம்னா எது வேணாலும் நடக்குது, யாரை வேணாலும் நம்ம எரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தலைக்கணம் மாதிரி அவருக்கு ஆயிருக்குது. அந்த நினப்போடையே வந்துட்டு ஒரு வீட்டில் போயிட்டு யாசகம் கேட்கும்போது, நான் வந்துட்டு சித்தன் வந்திருக்கிறேன், எனக்கு வந்து யாசகம் கொடுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. அந்த பெண்மணி வந்துட்டு வெளியே வந்து இவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா அவரோட கணவன் எவ்வளோ பெரிய கடவுள், யார் வந்தாலுமே அந்த காலத்து பெண்களுக்கு வந்து கணவன் தான் கண்கண்ட தெய்வம் அப்படின்ற மாதிரி தன்னோட கணவனுக்கு பணிவடைகள் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் யாருனாலும் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த சித்தரை வந்துட்டு அவங்க பார்த்துருக்குறாங்க. நான் வந்துட்டு இவ்வளோ நேரமாக நின்றுட்டுருக்கிறேன், நீ வெளியே வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதான்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை வந்துட்டு இந்த சித்தர் வந்துட்டு முறைச்சி பார்த்துருக்குறாரு. அப்போ வந்துட்டு அந்த பெண்ணுக்கு எதுவுமே ஆகலை. அப்போ அந்த பெண்மணி கேட்டிருக்கிறாங்க, கொக்கண்ண நினைத்தாயோ கொங்கனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்போ தான் இவர் நினச்சிருக்கிறாரு, நம்ம எங்கேயோ ஒரு கொக்கை எரிச்சது இந்த பெண்மணிக்கு எப்படி தெரியும், யார் தாய் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. அப்போ தான் அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்துட்டு திருவள்ளுவர், நான் வாசுகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கணமே இவர் வந்துட்டு அவங்கக்கிட்ட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னோட தலைக்கணை வந்து இதோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தப்பை வந்து உணர்ந்துக்கிட்டு அங்கே இருந்துட்டு அவர் கடைசியாக போய் ஜீவ சமாதி ஆன இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பதின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. இதுதான் இவருடைய சின்ன வரலாறு. இவருடைய வரலாறு நம்ம பெருசாக பேசணும் அப்படின்னா அது நிறைய பேசலாம். தெரிஞ்ச
எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு சின்ன வரலாறு இதுதாங்க. அது மாதிரி நம்ம கொங்கணவர் வந்து அந்த அட்டமா சித்துக்கள்லையும் சரி, கூடு விட்டு கூடு பாயிறதுலையும் சரி, மூலிகை அரைச்சிலையும் சரி ரொம்ப வந்து புகழ்பெற்றவர். 18 சித்தர்களில் ஒரு தலையாய ஒரு சித்தர். 18 சித்தர்களுக்குள்ளே வந்தாலே அவங்க எப்பேற்பட்ட சித்தர்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மாதிரி போகரோட சீடர்னு சொல்லப்படுது. அது மாதிரி திருவள்ளுவர் வாசிக்கு வராங்க பாருங்கள், திருவள்ளுவரோட சீடர்னும் இவரை வந்து சொல்லப்படுது. அப்படின்னா பார்த்துக்கோங்க எப்பேற்பட்ட இடத்துல வந்து இவங்க வந்து சீடராக இருந்திருக்காங்க. போகர் வந்து சாதாரணமானவர் இல்லை, அதே மாதிரி தான் இவரும் ரொம்ப அசாத்தியமான ஒரு திறமைகள்லாம் கொண்டவர். பல காலம் சிவனை நினச்சி பல மலைகள் இந்த சுற்று வட்டாரத்திலேயே ஈரோடு, சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஏகப்பட்ட இடங்களில் தவம் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் தவம் பண்ண சங்ககிரிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மலையில் தான் இப்போ நம்ம இருக்கோம். கொங்கணரையும் பார்த்தோம், அவர் வழிபட்ட சிவபெருமானையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு எல்லாருமே வரலாம், குடும்பத்தோடு வாங்க. ரொம்ப ஈஸியான மலை தான், ஒரு 10-15 நிமிஷத்தில் ஏறி இந்த குகைக்கே வந்துடலாம். பார்த்துண்ணே. கொங்கண சித்தர் இருக்கார். அவர் தவம் பண்ண ஒரு சின்ன குகை அமைப்பு இந்த இருக்குது பாருங்கள். இந்த குகை அமைப்பு வந்து இவருக்கு பின்னாடியே ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறதுனால இதை வந்து கற்கள்லாம் வச்சு மூடியிருக்காங்க. ஆனால் இதான் வந்து அவர் 60 ஆண்டு காலமாக தவம் செஞ்ச குகை அமைப்பு. இங்கே வர்றதே வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். கொங்கண சித்தருக்கு அரோகரா.